இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். ஒரு ஜென் துறவி ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமம் நடத்தி வந்தார். அதே சமயத்தை சார்ந்த ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஆசிரமத்திற்கு நிறைய பெரிய தொகை கொடுக்க வேண்டும் என்று அவரே முன்வந்து அவராகவே அந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஜென் துறவியை பார்த்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தார். ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த ஜென் துறவி அந்த பெரிய பணக்காரருக்கு நன்றியோ அல்லது வேறு எதுவும் ஒன்றும் பேசவில்லை. அந்த பணக்காரர் வாய்விட்டு கேட்கின்றார், ஐயா துறவியே, நான் இந்த ஆசிரம வளர்ச்சிக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கின்றேன், ஒரு நன்றி கூட நீங்க சொல்லலையே என்று கேட்டதற்கு அந்த துறவி கூறினாராம், இதோ இவ்வளவு பணத்தையும் இந்த அநாத ஆசிரமத்தில் கொடுத்திருக்கின்றாய், அதை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நீர்தான் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சொல்லே, பிரதிபலன் பாராமல் உதவி செய்ய வேண்டும். கடமை என்கின்ற வார்த்தை தான் எல்லா மொழிகளிலும் உயர்ந்த மொழி என்றால் அது மிகையாகாது. கடமையை செய், பிரதிபலன் பாராதே. கடமை உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அந்த கடமையை நாம் விரும்பி செய்தோம் என்றால் அதுவே நமக்கு நாளடைவில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும் என்றால் அதுவும் மிகையாகாது. இது இனிமையான நாளில் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம், உன் கடமை எது, உன் பொறுப்பு எது, அதை நிச்சை. மாணவனா, இளைஞனா, வேலை தேடுகிறாயா அல்லது உழைப்பாளியா, அந்த உழைப்பை நீர் முழுமையாக கொடுக்க வேண்டும், அதை அர்ப்பணத்தோடு செய்ய வேண்டும், அதை பிரதிபலன் பாராமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கடமை உணர்வோடு செய்வது. பிரியமான சகோதர சொல்லே, இப்ப கடமையோடு செய்ய வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக விலை மதிப்பற்ற நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் செலவு செய்துதான் ஆக வேண்டும், அல்லது கடின உழைப்பை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்றால் அது மிகையாகாது. கடமையை செய்வதும் கடமைக்காக செய்வதும் வித்தியாசம் இருக்கின்றது. பிரியமான சகோதர சொல்லே, இது என்னுடைய கடமை. பெற்றோரையும் அல்லது பிள்ளைகளையும் பேணி வளர்ப்பது என்னுடைய கடமை. எந்த பெற்றோரும் என்னுடைய பிள்ளை வருங்காலத்தில் எனக்கு உதவி செய்வார் என்று பிரதிபலன் பார்த்து உதவி செய்வதில்லை, படிக்க வைப்பதில்லை, அல்லது அவர்களை வளர்த்தெடுப்பதில்லை. இது என்னுடைய கடமை. பிரியமான சகோதர சொல்லே, இந்த மனநிலையில் இந்த கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய நபர் தியாகமும் அர்ப்பணமும் கொண்டவராகத்தான் இருக்க முடியும். நான் ஒரு பயனற்ற பணியாளர், என்னுடைய கடமையை செய்தேன், நன்றியை நான் எதிர்பார்க்கவில்லை, வெகுமதியை நான் எதிர்பார்க்கவில்லை, இது வேறு யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் என்ற அந்த மேன்மையான அந்த உயர்ந்த மனநிலை, பிரதிபலன் பாராமல் செய்யக்கூடிய அந்த உதவி இறைவனுக்கு சமமாக கருதப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. அந்த உயர்ந்த மனிதனுக்கு எடுத்துக்காட்டு எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் மற்றவர்களை வாழ வைப்பதும் மற்றவர்களை வழிகாட்டுவதும் உடன் இருப்பதும் தான். பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் நாமும் இதோ நான் பயனற்ற ஒரு பணியாளர், என் கடமையைத்தான் செய்தேன் என்ற உணர்வு வர இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, என் நிலையிலும்
எங்களுடைய கடமையை சரிவர செய்யக்கூடிய, இதோ எந்த ஒரு பிரதிபலன் பாராமல், எந்த ஒரு லாப நோக்கையும் பாராமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்றாட பணியை, காரியத்தை, வேலையை இன்னும் திறன்பட செய்ய அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தையும் தாரும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய நபரில் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்க்கையில் கடுமை உணர்வோடு வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.